நீங்க வந்து யூ ஆர் ஃப்ரம் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட். Yeah, yeah. ஸோ ஹவு யூ ஹவ் வி ஆல் நோ தட் இட் இஸ் இன் யுவர் வெயின் அண்ட் அதாவது பிளட். பேசிக்கலி மியூசிக் சீம்ஸ் டு ரன் இன் மை பிளட். மியூசிக், லிட்ரேச்சர், டேஸ்ட் ஃபார் மியூசிக் அண்ட் லிட்ரேச்சர். இருந்தாலும் காலத்தினுடைய கட்டாயம்னு சிலது இருக்கு இல்லையா. யூசி இப்போ சுச்சுவேஷன் இஸ் பெட்டர். இன் தோஸ் டேஸ் இஃப் யூ டேக் அப் மியூசிக் ஆஸ் எ ஃபுல் டைம் கேரியர், இட்ஸ் எ டிஃபிகல்ட் திங் டு ரன் அ லைஃப். அந்த காலத்தை பாட்டு வாத்தியார்லாம் வருவா, என்ன வேலை பார்க்குற, பாட்டு வாத்தியாரா அப்படி கேட்கும்போது இறக்கத்தோட தாங்க தே வில். ஏன்னா இட் டசன்ட் ஃபெச் யூ இனஃப் மணி டு ரன் எ ஃபேமிலி. ஏன்னா நீங்கள் வீடு வீடாக போய் சொல்லி தரணும். அன்லஸ் யூ ஆர் அ பெர்ஃபார்மிங் மியூசிஷியன் அண்ட் அ பாப்புலர் பெர்ஃபார்மிங் மியூசிஷியன், அவங்க கதை வேற. ஸோ டு டேக் அப் மியூசிக் ஆஸ் எ ஃபுல் டைம் ப்ரொஃபஷன் வந்து ஒரு டிபேட்டபிள் இஷ்யூ தான். பட் சின்ன வயசுலேயே மியூசிக் இருந்ததுனால ஐ லேர்ன்ட் மியூசிக் ப்ராப்பர்லி ஃப்ரம் குருஸ். அதாவது முதல்ல எங்கள் அம்மா தான் என்னுடைய குரு. லலிதா பாரதி இஸ் மை ஃபர்ஸ்ட் குரு. மை மதர், ஷி பாஸ்ட் 3 years பேக். அதுக்கு பிறகு வள்ளியூர் குருமூர்த்தின்னு ஒருத்தருக்கு ஒரு 12-13 years படித்தேன். எங்கள் அண்ணா நகரில் இருந்தேன்னா, அண்ணா நகரில் நுங்கம்பாக்கத்தில் இருந்தேன், பக்கத்துலேயே இருக்கும், அங்கே போய் படித்தேன். அதுக்கு பிறகு ஐ வாண்டட் டு improve, in the sense I wanted to go into other genres of music, so I wanted to learn Hindustani. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது டிவி கோபாலகிருஷ்ணன் சார் இருக்கார். ஸோ அவர்கிட்ட போய் இந்துஸ்தானி மியூசிக், ஏன்னா there were only 2 musicians from South India who were adapted to Hindustani, and he was one of them. அவர்கிட்ட போய் படித்தேன். அப்போ அவர் சொன்னார், அப்படியே இங்கே என்னோட இருந்து இதையும் மேம்படுத்திக்கலாமேனாரு. அப்போ பண்ண அந்த 1982 was Bharati's birth centenary. He was born in 1882, so 1982 was his birth centenary. ஸோ அப்போ சென்னை தூர்தர்ஷன் தான், இப்போ இருக்கிற மாதிரி சேனல்ஸ்லாம் கிடையாது. தூர்தர்ஷனில் வந்து என்னை கூப்பிட்டு அறிமுகப்படுத்தினார். MS பெருமாள் அப்படின்ட்டு ஒரு ப்ரொடியூசர், சுகி சுப்பிரமணியத்துடைய மகன். இப்போ சுகி சிவம் இருக்காரு, அவருடைய மூத்த சகோதரர். அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி, ராஜ்குமாரா இருந்தேன்னா ராஜ்குமார் பாரதியை அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். பாரதியார் பேரன்ட்டு அப்படி ஆரம்பிச்சு என்னாச்சு, அது ரொம்ப டிவிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல் மீடியம். இப்பெல்லாம் இருக்கிறத விட ஒரே சேனல் தானே, அதனால ரோட்ல நடந்தாலே சார் நேத்திக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நான் இன்ஜினியரிங் முடித்தேன். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலைக்கு போனேன். என்ன ஒரு சின்ன சேஞ்சுனா, எங்கள் அம்மா சொன்னால், நீ மெட்ராஸ் விட்டு போனால் சங்கீதம் போயிடும், அதனால் இன்ஜினியரிங் இருக்கட்டும், மெட்ராஸில் ஒரு சம்பளம் குறைவான வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ ஐ டுக் அப் அ ஜாப் ஃபார் ஒன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பிஸ்னஸ் மிஷின்ஸ் லிமிடெட். திருவான்மியூரில் வந்து விக்ரம் சாராபாய் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் ஃபார் எலக்ட்ரானிக்ஸ் ஒன்று இருக்குது. அதில் ஒரு SSI, ஒரு ஸ்மால் ஸ்கேல், அதில் R&D இன்ஜினியராக தான் சேர்ந்தேன். அப்போ கூட நான் இன்ஜினியரிங்லேயும் இருப்பேன், சங்கீதத்தையும் வச்சுப்பேன் தான் நினச்சேன். பட் இவென்ச்சுவலி இதனுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட ஒரு நாளைக்கு என்னுடைய குருநாதர் சொன்னார், நீ ஏன் வேலையை விட மாட்டேங்கிறன்னு கேட்டார். வேலையை எப்படி சார் விட்டுட்டு, சம்பளம் ஒரு வேலையை விட்டுட்டு எப்படி மியூசிக் எடுத்துக்க முடியுங்கிற மாதிரி நான் அவரை பார்த்தேன். என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? நிறைய இருக்குது சார், பட் இருந்தாலும் யாருமே சங்கீதத்தை முழு நேர தொழிலாக வச்சுக்கிறது யோசிக்கிறாங்க. பட் ஆஸ் ப்ராவிடன்ஸ் மேட் அன் அரேஞ்ச்மெண்ட், ரொம்ப சீக்கிரமாக ஐ ஹேட் டு குவிட் மை ஜாப். அந்த 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 மாதிரி வந்துடுது, நிலைமை வந்துடுது. ஏன்னா லீவ் எடுக்க முடியல, அது எடுக்க முடியல, இது எடுக்க முடியல. அன்னிலேருந்து நான் முழு நேர இசை கலைஞனா ஆயிட்டேன். தென் ஐ அண்டர்ஸ்டுட் தட் வாஸ் மை லைன். ரொம்ப அதனாலதான் எங்களுக்கு வந்து ஒரு ராஜ்குமார் பாரதி கண்டிப்பா கிடைச்சார், இல்லைன்னா இன்ஜினியரிங் ஃபீல்டுக்கு நீங்க போயிருப்பீங்க. ஆமாம், கரெக்ட்.